தொழிலதிபர் தெலினி பிரியமாலிக்கு நீதிமன்ற பிடியாணை. விமல் வீரவன்சவின் சத்தியாகிரக போராட்டத்திற்கு எதிராக நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அரசின் அதிரடி. முரசுமோட்டையில் பேருந்தோடு கார் கோர விபத்தில் 4 பலி, 1 படுகாயம். வெலிகந்தையில் போலீசாரின் துப்பாக்கிச் சூடு, 1 உயிரிழப்பு. 7 மணி நேர விசாரணையின் பின் சிபிஐ அலுவலகத்தின் தனி அறையிலிருந்து வெளியேறிய விஜய். ராஜபக்சகளின் கதைகள் குப்பையில், அரசியல்வாதியின் அதிரடி கருத்து. கல்கிசையில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட விபச்சார விடுதி, சிக்கிய நபர். தொழிலதிபர் திலினி பிரியமாலிக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்க ஹோமாகம நீதிவான் பத்மஸ்ரீ ஜெயவர்தன உத்தரவிட்டுள்ளார். ஹோமாகம நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கில் முன்னிலையாக தவறியதற்காகவே அவருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் அழைப்பாணை மற்றும் அழைப்பாணை நடைமுறைப்படுத்தல் அதிகாரி அருணா பிரேமச்சந்தவை அச்சுறுத்தி அவமதித்த சம்பவம் தொடர்பாக ஹோமாகம மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு நேற்று விசாரிக்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கில் பிரதிவாதி திலினி பிரியமாலி முன்னிலையாகாததால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பிரதிவாதி திலினி பிரியமாலி சார்பாக எந்த சட்டத்தரணியும் விசாரணைக்கு முன்னிலையாகாததால் குறித்த விசாரணை ஜூன் 15 ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சிற்கு முன்பாக நேற்று காலை தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இணைந்து ஆரம்பித்த தொடர் சத்தியாகிரக போராட்டத்திற்கு எதிராக கடுவல நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. விமல் வீரவன்ச தலைமையிலான போராட்டக்காரர்கள் பொதுமக்களுக்கோ வாகன போக்குவரத்துக்கோ இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதிகளை மறைத்து செயல்படக்கூடாது. அத்தோடு இப்பொழுது உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று வருவதை கருத்திற்கொண்டு மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சிற்கு முன்பாக கல்வி அமைச்சுக்கு எதிராக தமது கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொடர் போராட்டத்தை அவர்கள் ஆரம்பித்துள்ள நிலையில் சட்டத்தையும் ஒழுங்கையும் பேணுவதற்காக இந்த நீதிமன்ற கட்டளை காவல்துறையால் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியின் முரசுமோட்டை பகுதியில் கார் மற்றும் பேருந்து மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழந்துள்ளதோடு மேலும் 1 படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முரசுமோட்டையைச் சேர்ந்த 4 நபர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு கொஞ்சம் கூட ஜனாதிபதியாக பதவி வகிக்கக்கூடிய சாத்தியங்கள் இல்லை என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். அவர்களுடைய வரலாறு தற்பொழுது குப்பை தொட்டியில் வீசப்பட்டு விட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு ராஜபக்ச குடும்பத்தின் அரசியலை மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு எவ்வித சந்தர்ப்பமும் கிடையாது. நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியானால் புதிய மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்படும் கருத்துக்கள் சிரிப்பாகவே உள்ளது. குறிப்பாக பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் தீவிர சேறுபூசல்கள் கண்டிக்கப்பட வேண்டும். ஆனாலும் கல்வி அரசியலமைப்பு நடவடிக்கைகள் திறந்த வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கல்கிசை பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் நடத்தப்பட்டு வந்த விபச்சார விடுதியை சோதனைக்குட்படுத்தியதில் 1 கைது செய்யப்பட்டுள்ளார். கல்கிசை குற்றப்புலனாய்வு பணியகத்தினருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சந்தேக நபர் வெள்ளம்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இலங்கையில் பல இடங்களிலும் இவ்வாறான கைதுகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வெலிகந்தை பகுதியில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 1 உயிரிழந்துள்ளார். காவல்துறையினரின் உத்தரவை மீறிச் சென்ற சந்தேக நபர்களை காவல்துறையினர் துரத்திச் சென்று பிடித்த நேரம் குறித்த நபர் அதிகாரிகளை தாக்க முற்பட்ட நிலையிலேயே இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக டெல்லியில் விஜயிடம் சிபிஐ நடத்திய முதல் நாள் விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. இன்று 13 காலை மீண்டும் சிபிஐ விசாரணை நடத்த உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
சுமார் 7 மணி நேர விசாரணை முடிந்து சிபிஐ அலுவலகத்தில் இருந்து வெளியேறிய விஜய் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் 1.5 மணி நேரம் தனியறையில் கையெழுத்திடுவதற்காக வைக்கப்பட்டிருந்தார். இதனை அடுத்து கையொப்பமிட்டு வெளியேறி அவர் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. ஜேவிபிக்கு ஏற்ற கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கும் ஏற்றவை என்று ஜனாதிபதி நினைத்தால் அது ஒரு தவறான முடிவு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஆற்றிய உரை குறித்து கருத்து வெளியிட்ட அவர் முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கு பொருந்தாதவை என்ற போதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கல்வி முறையிலும் அரச பொறிமுறையிலும் மாற்றங்கள் தேவை என்பதை பொதுஜன பெரமுனவும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறியுள்ளதோடு அறிமுகப்படுத்தப்படும் எந்த ஒரு சீர்திருத்தமும் நாட்டின் தேவைகளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர ஜேவிபியினருக்கு தகுந்த மாதிரி மாத்திரம் இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.